ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். வாங்க ஹேர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் அளவு கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மாவை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம். அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போது ரெஸ்ட் விட்ட இந்த மாவை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதை பாதி அளவு பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக மேலே மாவு போட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பசிச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு கொஞ்சம் நம்ம தின்னாக உருட்டுவோம். இது தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் உருட்டி எடுத்துகிட்டு ஷேப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஷேப்பர் எடுத்து, நான் டம்ளர் எடுத்து இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீதம் உள்ள மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாணலி அடுப்பில் வச்சு 2 சொம்பளவு தண்ணி, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எதுக்குன்னா, இந்த மாவு உள்ளே போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நான் விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். என்ன மாதிரி அரைகுறையாக சமைக்கிறவங்களுக்கு ஒரு டிப் என்னென்னா, இந்த மாவு வெந்ததும் மேலே வந்துடும். அதுவும் இல்லாமல் அது வேகலைன்னா எடுக்கும் போது உடஞ்சிரும். உடையாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்துடுச்சுன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ வெந்த எல்லாமே ஒன்று ஒன்றா போட்ட எல்லாமே மேலே வந்துடுச்சு. இது நல்லாவே வெந்தாச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுக்கும் போதே நல்லா வலிக்கிட்டு விழுது. இப்போ மீதம் உள்ள எல்லா மாவையும் வாணலியில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை எங்கள் ஊரில் மலிதான்னு சொல்லுவாங்க, தண்ணி பூரின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி எல்லாத்துலேயும் பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை மேலாக்க தூவிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான மலிதா ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.